ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங்க்கான நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி நிறைய கமெண்ட்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே ரீசனிங்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கிறதுனால மெயின்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் போத் ப்ரிலிம்ஸ்க்கும் சொல்கிறேன், மெயின்ஸ்க்கும் சொல்கிறேன், அதே சமயம் பிகினர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ப்ரிலிம்ஸ் அப்படின்னும்போது நமக்கு ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், அதே சமயம் ஸ்பீடும் இருக்கணும். கான்செப்டும் ஜென்ரலாகவே எல்லா எக்ஸாம்லேயுமே சரி, ப்ரிலிம்ஸ் அப்படின்னா கான்செப்டும் இருக்கணும், ஸ்பீடும் இருக்கணும். அது எந்த செக்ஷனாக இருந்தாலும் சரி, ரீசனிங், குவான்ஸ் எந்த செக்ஷனாக இருந்தாலும் சரி. அப்போது கான்செப்ட், ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்பீடுக்கு வரணும். ஓகேவா? பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இப்போ தான் நான் ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ரீசனிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலன்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கான்செப்ட். ஓகேவா? நீங்கள் கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணணும். கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நோட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்றதை எழுதுங்க. அந்த டாபிக்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டெய்லி ஒரு டாபிக் பாருங்கள். டெய்லி ஒரு டாபிக் இல்லைனா கூட, ஏன் அப்படின்னா ஒரு டாப்பிக்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்கும். அப்போது ஒரே நாள்லேயே உங்களால் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியும் அப்படின்னா ஓகே. ஏன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரே நாள்லேயே எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண முடியல அப்படின்னா 2 நாள் கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. அந்த டாபிக் இன்றைக்கி பார்க்குறீங்க, ஒரு டாபிக் இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃப்ஸ் சால்வ் பண்ணணும். எந்த ஒரு டைமரும் செட் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறீங்க. அதிலே வெறும் நார்த்தை பேஸ் பண்ணி, அதாவது நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறீங்க வீடியோஸ் அப்படின்னா, அந்த டாபிக், அந்த நார்த் ஃபேஸ் பண்ணி லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அந்த டாபிக் ரிலேட்டடாக மட்டும் பிடிஎஃப்ஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ணுங்கள். உங்களால் மேக்ஸிமம் ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்ணுங்கள், போதும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் ஒன்ஸ் நீங்கள் கவர் பண்ணதுக்கப்புறம், ஓகேவா? கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? இந்த செக்ஷனல் டெஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து அனாலிசிஸ் பண்ணுறீங்க. அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்கள் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு செக்ஷனல் டெஸ்ட் எடுப்பீங்க. எடுக்கும்போது எந்த டாபிக் வீக்காக இருக்கீங்கன்றது தெரியும். அந்த டாப்பிக்கு திருப்பியும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிடிஎஃப்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துட்டீங்க. கான்செப்ட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அதை வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கூட திருப்பி அதே தான் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்களோ அந்த டாபிக் திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு தான் போடணும். ஓகேவா? டெஸ்ட்டு போடல அப்படின்னா கூட பிடிஎஃப்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிஎஃப்ஸை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். சால்வ் பண்ண அப்புறம் அதுவே ஸ்பீடும் நமக்கு அதிலே கிடச்சிரும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அந்த டாபிக் ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் இந்த டெய்லி டாப்பிக்கில் என்ன சொன்னேன் அப்படின்னா பிடிஎஃப்ஸ் எடுக்க சொன்னேன். கரெக்ட், பிடிஎஃப்ஸ் சால்வ் பண்ண சொன்னேன். கரெக்டாக? ஒரு டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த டாபிக் டெஸ்ட்டு எடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒரு டாபிக் இன்றைக்கி லேர்ன் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடாக பிடிஎஃப் சால்வ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு போடாதீங்க, பிடிஎஃப் சால்வ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்க எல்லா மாடல்ஸும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் டாபிக் டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? இந்த டாபிக் டெஸ்ட்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் டெக்ஸ்ட் புக். ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்க. அட்டா இது 2 தான். இது 2லேயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களால் பே பண்ணி வாங்க முடியல அப்படின்னா கூட, அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது. அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சால்வ் பண்ணுங்கள். அதுவே என்எஃபாக இருக்கும் ரீசனிங்க்கு. ஓகேவா? ஆல்ரெடி நான் இது இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன். ஃப்ரீயாக கிடைக்கிற சோர்ஸை பிகினராக இருக்கும் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா
ஸோ உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னா பிடிஎஃப்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிடிஎஃப்ஸும் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ண. ஸோ டெலகிராம் சேனல்ஸில் வந்து நீங்கள் போயிட்டு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கை டைப் பண்ணிங்க அப்படின்னா டெலகிராம்ஸில் நிறைய பிடிஎஃப்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஆலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் போடுறாங்க, அப்லோட் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் மார்க்ஸ்லேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிடிஎஃப்ஸ் இருக்கும் நிறைய. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெப்சைட் ஆலிபோர்ட்லேயும் ப்ராக்டிஸ் மார்க்கும் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டீங்க, அதை அனாலிசிஸும் பண்ணியாச்சு நம்ம. ஓகேவா? ஸோ அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த டாபிக் வீக்காக இருக்குது, எந்த டாபிக் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வீக்காக இருக்க டாப்பிக்கை அகைன் பிடிஎஃப் சால்வ் பண்ணுறீங்க, டெஸ்ட்டு போடுறீங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து நமக்கு என்ன வேணும், கான்செப்ட் நம்ம ஸ்ட்ராங் பண்ணியாச்சு, அடுத்து நமக்கு என்ன வேணும், ஸ்பீட் வேணும். ஸோ இந்த ஸ்பீடுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் டெஸ்ட் ஆர் ரெகுலர் ப்ராக்டிஸ். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் ஸ்பீட் வந்து. ஸோ இப்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுதான் டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்பீடு மட்டும்தான். ஸோ அந்த ஸ்பீடுக்கு ரெகுலராக டெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த டெஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு ஒரு பசில் கூட போதும். அந்த பசிலை ஆனால் அந்த டைமுக்குள்ளே முடிக்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸில் ஒரு பசில் வந்து 2 minutes 3 minutes அப்படின்னா அந்த 2 minutes 3 minutes கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா சூப்பர். நம்ம அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த டைமுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து உங்கள் ஸ்கோர் ஓரளவுக்கு ஒரு மார்க்லேயும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு டெஸ்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் புக் இதுலேயே போடாமல் ஓகேவா, இந்த டெக்ஸ்ட் புக் போட்டால் உங்களுக்கு மார்க்ஸ் நல்லாவே வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் கைட்லிலையோ ஆலிபோர்ட்லேயோ யாராச்சும் அதர் சோர்சஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது உங்கள்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் போடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ கைட்லேயும் ஆலியும் போர்ட்லாம் வந்து கொஞ்சம் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து அதில் வேணாம் டெக்ஸ்ட் புக் வந்து போட சொன்னேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதுதான் நான் பண்ணது இதுதான். ஓகேவா? ஸோ நான் வந்து வீடியோஸ் எதில் பார்த்தேன் அப்படின்னா என்ன சோர்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா ஸோ ஒரே சோர்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணது. ஓகேவா? ஸோ நான் ஃபாலோ பண்ண சோர்ஸ் பட் ஆனால் இது வந்து இப்போது வந்து இல்லை. ஸோ ஏன் இல்லை அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணது வந்து ஷீதன்ஷு. பட் ஆனால் இப்போது டெலகிராமில் மட்டும் இவருடைய சேனல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ கரண்ட்டில் வந்து எதில் வீடியோஸ் போடுறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஷீதன்ஷு ஷௌரப் சார். ஓகேவா? ஸோ இவர் வந்து நான் இனிஷியலாக நான் வீடியோஸ் பார்க்கும்போது இவர் எந்த சேனலில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைஜூஸ். ஓகேவா? ஸோ பைஜூஸ் சேனலில் தான் இருந்தார். செம்மையாக எடுப்பார் ரீசனிங். ஸோ இவருடைய கிளாஸஸ் வந்து எதில் தான் இருக்கும் அப்படின்னா பேசிக் இங்கிலீஷில். ஓகேவா? ஸோ சிம்பிள் இங்கிலீஷ், ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ், எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இந்த பைஜூஸ்லேயே 2 வீடியோஸ் போடுவாங்க. ஹிந்திலேயே வீடியோஸ் போடுவாங்க, இங்கிலீஷ்லேயும் வீடியோஸ் போடுவாங்க. ஸோ நான் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்தேன். ரொம்ப 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 எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும் வீடியோஸு. ஸோ அதே சமயம் சூப்பராக கிளாஸ் எடுப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு, ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாரு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் டாபிக் வைஸ் இருக்கும். ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டாப்பிக்கில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டே லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் ஒரு மாடலாக வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் 5 questions 6 questions வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வீடியோ எண்ட்லேயே வந்து அட்டாச் பண்ணியிருப்பார். ஸோ அது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் ஆன்சர் வரல அப்படின்னா கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்வார். ஸோ அதனால் சூப்பராக இருக்கும் ஒரு கிளாஸஸும். ஸோ நான் ஃபாலோ பண்ணது இவருடைய ஒரே கிளாஸ், இந்த ஒரு கிளாஸ் மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த சிலபஸில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நான் ப்ரிலிம்ஸ்க்குன்னு சரி எந்த வீடியோவுமே இது வரைக்குமே சரி ஒரு வீடியோ கூட நான் பார்க்கல.
வேறு எந்த ஒரு வீடியோவுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு மட்டும்தான் போடுவேன், மார்க் மட்டும்தான் போடுவேனே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது சோர்ஸ் அப்படின்னா கூட எனக்கு தெரியல. ரீசனிங் யார் வந்து நல்லா சொல்கிறா, இப்போ கரண்ட்டில் வந்து எடுக்கிறா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நான் எதுவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை, அதனால் எனக்கு தெரியல. ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரே விஷயம், இதுதான் பண்ணால் தான் முடியும். ஓகேவா? ஸோ ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போது ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து என்ன இருக்காது அப்படின்னா டஃப்னஸ் இருக்காது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ டஃப்னஸ் இருக்குது அப்படின்னா மேபி எஸ்பிஐ பிஓ லெவல்ஸில் மட்டும்தான், ஐபிபிஎஸ் பிஓ இந்த ரெண்டுத்தில் தான் டஃப்னஸ் இருக்கும். பாசிபிலிட்டி ஒரு பசிலில் பாசிபிலிட்டி வருது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் கூட வரும். ஸோ மற்ற எக்ஸாம்ஸ்லலாம் வந்து இந்த கிளர்க் எக்ஸாம்ஸ் இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பாசிபிலிட்டியே வராது. ஒரே பாசிபிலிட்டிலே போடுற மாதிரி தான் மேக்ஸிமம் வரும். ஸோ நீங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா வந்து இந்த பசிலை கை வச்சா நல்லா போட்டுருவேன் அப்படின்னு தெரிகிறத சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டவுட்டாக இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் உங்கள் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும், ரெகுலர் டெஸ்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு தான் போடணுன்னு இல்லை, பிடிஎஃப்ஸ் கூட சால்வ் பண்ணலாம். ஸோ நான் பண்ணது இது ஒன்று மட்டும்தான். ஸோ இவருடைய வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்த்தேன். ஸோ டெய்லி வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த டாபிக் என்ன டாபிக் எடுக்கிறாரோ அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிடிஎஃப்ஸு சால்வ் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இது ப்ரிலிம்ஸ்க்கு. ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா, நல்லா வருது, நல்லா போடுறீங்க அப்படின்னா அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு மூவ் ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ மெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது மெயின்ஸில் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ பசில்ஸ் வரும். ஸோ அது என்ன மாதிரியான பசில்ஸ் வேணாலும் இருக்கலாம், அது வந்து ஐபிபிஎஸ்க்கு தான் தெரியும். செகண்டு கிரிட்டிக்கல் ரீசனிங். இது கண்டிப்பாக இது இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. அதுக்கடுத்து வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி வரும். கரெக்டாக டேட்டா சஃபிஷியன்சி வரும். அதுக்கடுத்து பிளட் ரிலேஷன் வரும். சம்டைம்ஸ் பிளட் ரிலேஷன் வந்து தனியாக வரல அப்படின்னா பசில் கூட சேர்ந்த மாதிரி வந்துடும் பிளட் ரிலேஷன். கரெக்டாக? அதுக்கடுத்து ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ். இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் வந்து அவன் டேரெக்டாக வந்து என்ன பண்ணுற மாட்டாங்க அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக் வந்து கொடுத்துட மாட்டாங்க ப்ரிலிம்ஸில் கொடுக்குற மாதிரி. ஸோ என்ன பண்ணுவாங்க, நம்மளே வந்து அந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு கொடுத்து நம்மளே ஆல்ஃபா நியூமரிக் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மிஷின் இன்புட் அவுட்புட் இருக்கும். கரெக்டாக? மிஷின் இன்புட் அவுட்புட் இருக்கும், கோடிங் டீகோடிங் இருக்கும். இதை தாண்டி வேறு என்ன இருக்கும்? கோடிங் டீகோடிங் இருக்கும். டைரக்ஷன் சம்ஸ் இருக்கும். கரெக்டாக? டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த வாட்டி டைரக்ஷன் சம்ஸை வந்து 2 மார்க்ஸில் வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா? டைரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சிலாஜிசம். ஸோ சிலாஜிசமில் என்ன பண்ணுவாங்க, ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் வந்து கன்க்ளூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். ஸோ ஏன்னா மெயின்ஸ் அப்படின்னாலுமே என்ன, ஃபஸ்ட்டு வந்து டஃப்னஸ். கரெக்டாக? மெயின்ஸ் அப்படின்னாலுமே ஃபஸ்ட் வந்து டஃப்னஸ், ரெண்டாவது கொஷின் வந்து லென்த்தி, மூணாவது கேல்குலேட்டிவ். ஸோ கேல்குலேட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் மெயின்ஸ். ரீசனிங் மெயின்ஸ் அப்படின்னாலுமே இதுதான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஈஸியாக கொடுத்துட்டா எப்படி? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, சிலஜிசம்லாம் வந்து ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு இதுலேருந்து நீங்கள் கொஷினை கண்டுபிடிங்க, ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துடுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான். ஸோ எப்பவுமே மெயின்ஸில் நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பசில் தொடவே மாட்டேன். ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் தொட மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் கோடிங் டீகோடிங், இந்த 3 பார்ட்டும் வந்து நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா தொட மாட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த டேட்டா சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா பிளட் ரிலேஷனு, இல்லை பசில்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
பசில்ஸு தொடவே மாட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸு, மிஷின் இன்புட் அவுட்புட் வந்து லாஸ்ட்டுனா இந்த பசில் சிஆர் கோடிங் டிகோடிங் இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அது பார்ப்பேன். ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் அப்படின்னா அதை போடுவேன். இல்லைனா அதையும் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா தொட மாட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டேரக்ஷனோ சில்லாஜிசமோ வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ இது எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து என்ன மாடலில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டேட்டா சஃபிஷியன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டா சஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ரிலிம்ஸ் லெவல் அப்படின்னும் போது எப்படின்னா அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சஃபிஷியண்ட்டாக இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ ப்ரிலிம்ஸ் லெவல், ஏன்னா இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருக்கும். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போது இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் ஸ்பீடாக போடுறோமோ, ஏன்னா இதில் டஃப்னஸ் பெருசாக இருக்காது இந்த டாபிக்ஸ்லலாம். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போடுறோமோ, ஸ்பீடாக போடுறோமோ, அந்தளவுக்கு நமக்கு டைம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா பசில்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் என்னோடய வீடியோஸை நீங்கள் எல்லாமே நான் ரீசனிங் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸ்லாம் தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் ரியல் எக்ஸாம்லேயும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்படி தான் அட்டன் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பசில்ஸ்க்கு போவேன். ஓகேவா. ஸோ பசில்ஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான பசில்ஸ்க்குன்னு இல்லை, ஜென்ரலாக எல்லா கான்செப்ட்ஸுக்குமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வீடியோஸ் அதே அந்த ஷீதான்ஷு ஷௌரப் சாரோடைய வீடியோஸ் தான் பார்த்தேன். ஓகேவா. ஸோ ஏன்னா நம்ம எடுத்தோடனே பிளாங்காக வந்து ஒரு பசில் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட் வீடியோஸ் பார்த்தேன். எல்லா டாப்பிக்குமே என்ன பண்ணேன் அப்படின்னா வீடியோஸ் பார்த்தேன். ஓகேவா. இவருடைய வீடியோஸ் மட்டும்தான் பார்த்தேன். ஸோ அதை தாண்டி இன்னி வரைக்கும் வந்து நான் என்ன பண்ணலை அப்படின்னா மெயின்ஸுக்கும் சரி ப்ரிலிம்ஸ்க்கும் சரி எந்த ஒரு சேனல்லையும் எந்த ஒரு வீடியோவையும் பார்க்கல. ஸோ நடுவில் மட்டும் என்ன பண்ணேன் அப்படின்னா மெயின்ஸில் வந்து அதாவது ஒன்ஸ் 1 இயர்க்கு அப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் மெயின்ஸுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வீடியோ பார்த்தேன். நடுவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா நான் எப்போவுமே ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா லைவ் வீடியோ பார்க்கவே மாட்டேன். ஓகேவா. ஸோ ஏன்னா நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா ஹிந்தி சேனல்ஸாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ லைவ்ஸ் பார்க்க மாட்டேன். ஸோ ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீடியோவை 2xல வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு என்னால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்பேன். ஒன்ஸ் நான் என்னால் சால்வ் பண்ண முடியுது, அதுவும் கம்மியான டைமில் சால்வ் பண்ண முடியுது அப்படின்றப்போ அந்த வீடியோவை நான் கண்டினியூவே பண்ண மாட்டேன். ஓகேவா. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணுவேன், ஏன்னா நானே கம்மியான டைமில் சால்வ் பண்ணிட்டேன். அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்கு அந்த வீடியோவை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணும். ஸோ பண்ண மாட்டேன். ஸோ இதே மாதிரி தான் என்னாச்சு அப்படின்னா ஒரு வீடியோ நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த வீடியோவை நானே வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு மினிமம் டைமில் சால்வ் பண்ணிடுறேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு வீடியோஸ் பார்க்குறதுக்கு எந்த ஒரு நெசசிட்டியும் வந்ததில்லை. ஓகேவா. சப்போஸ் இன்கேஸ் ஏதாச்சும் ஒன்று நான் போடுறதுல டைம் நான் அதிகமாக கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன். ஸோ எதுக்காக பார்ப்பேன் அப்படின்னா ஸோ வேறு ஏதாவது புதுசாக நம்ம போட்டு அந்த மெத்தட் இல்லாமல் வேறு ஏதாவது மெத்தடில் போடுறாங்களா, அப்ரோச் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ அதுவும் எனக்கு பெருசாக வந்து என்ன ஆகலை அப்படின்னா இதுவாகலை. ஏன்னா நம்ம என்ன மெத்தடில் போடுறோமோ அதே மெத்தடில் தான் அவங்களும் போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வீடியோஸ் பார்க்குறது வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நான் பெருசாக இது வரைக்கும் என்ன பண்ணல அப்படின்னா வீடியோஸ் வந்து பார்க்கல. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். பசில் வந்து நான் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நான் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் வந்து மெயின்ஸில் வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா கவர் பண்ணதுக்கப்புறம் பசில்ஸ்க்கு போவேன். பசில்ஸில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எடுத்த உடனே வந்து நான் வந்து பசில் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஷுவரான இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஓகேவா. ஸோ ஷுவரான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது அப்படின்னா ஷுவரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லீனியர் பசில் இருக்குது அப்படின்னா ஸோ சம்திங் ஒரு பர்சன் சின்னு வச்சுக்கலாம். இப்போ சி வந்து சி சிட்ஸ் அட் தேர்ட் டு த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைன். ஓகே. அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் வாட் எவர், ஆனால் தேர்டு அப்படின்னு வருது அப்படின்னா அப்போ அது ஷுவர் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. ஸோ அப்போது தேர்டில் தான் உட்கார. அப்போ ஒரு 8 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு தேர்டில் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அது ஒரு ஷுவர் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஷுவரான இன்ஃபர்மேஷன் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா பசில் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்கேஸ் எனக்கு ஷுவரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவேன் அப்படின்னா
பசிலை ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, ரீட் பண்ணும்போது எனக்கு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, சைடில் வந்து நோட் பண்ணி வச்சுருவேன். இப்போ ஏ வந்து தேர்ட் டு ரைட் ஆஃப் பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பி தேர்ட் ரைட் ஏ, இந்த மாதிரி எவ்வளோ ஷார்ட் ஃபார்மில் என்னால் எழுத முடியுமோ அது எழுதி வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் என்ன இதில் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு விஷயமும், அதாவது இங்கே சைடில் நீங்கள் எழுதுகிற விஷயம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, கரெக்டாக இருக்கணும். நடுவில் ஏதாவது ஒன்று மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா கூட என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் பசில்ஸ் வந்து தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய பசில்ஸில் வந்து எல்லாமே இப்படி ஷார்ட் ஃபார்ம்ஸில் சைடில் வந்து என்ன பண்ணிப்பேன், ஒரு இன்ட்டு மாதிரி எழுதி வச்சுப்பேன். ஏன்னா திருப்பி நம்ம அந்த பசில் லென்த்தியாக இருக்கும், திருப்பி அந்த பசிலை படிக்கணும், அதுக்கு ஒரு டைம் கன்சியூம் ஆகும் அப்படின்றதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எழுதி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு ஷுவர் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பசில் அப்படியே போட ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ சப்போஸ் எனக்கு ஷுவர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி நான் சைடில் ஹிண்ட் எழுதிட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு ரிலேட்டடாக நிறைய கனெக்டட் லைன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பாசிபிலிட்டி வந்து குறையும். அந்த மாதிரி இருக்கிறத போட்டோம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ அப்போது அதுக்கு டிபெண்ட்டாக நிறைய இருக்கா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பசில்ஸ் வந்து கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? சப்போஸ் அந்த மாதிரியும் இல்லை அப்படின்றப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே அப்படின்னும்போது, ஸோ அந்த இண்டிபெண்ட்டாக இருக்கிறது இப்போ தேர்ட் பி வந்து தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஏ, ஏ வந்து பியோட தேர்ட் ரைட் ஏ அப்படின்னா, இப்போ பியோட தேர்ட் ரைட் ஏ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை போட்டுப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து என்னால் எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அப்போது என்னுடைய பசில் வந்து நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஷுவர் இன்ஃபர்மேஷன், கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து பசிலை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய மேக்ஸிமம் கனெக்ட் ஆகக்கூடிய பர்சன்ஸோ இல்லை ஏதாச்சும் இருந்தாங்க, ஆப்ஜெக்ட்ஸோ ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை வச்சு பசில்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கொடுத்துருக்கதை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பசிலை போட்டு கனெக்ட் பண்ணுவேன். ஓகேவா? பாசிபிலிட்டி அப்போது அந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்குது, டிபெண்ட்டாக எதுவும் இல்லை அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா பாசிபிலிட்டிஸ் வந்து வரும். ஸோ அப்போ பாசிபிலிட்டிஸ் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? ஸோ இப்படி தான் நான் பசில்ஸை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்ரோச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி நான் பசில்க்குன்ட்டு ரீசனிங்க்குன்ட்டு தனியாக எந்த ஒரு சேனல்லையும் ஃபாலோ பண்ணல, எந்த ஒரு வீடியோஸும் நான் ஃபாலோ பண்ணல. ஸோ நான் வந்து ரீசனிங் அப்படின்னு பார்த்தோம், ரீசனிங்க்கு மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மார்க்ஸ் ஓகே, வர மார்க்ஸை நம்ம ஏன் லூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதில் கொஞ்சம் நான் வீக்குன்றதுனால அதுலேயும் ஒரு 4-5 டாபிக்ஸ் இருக்குன்னா ஒரு 2 டாபிக்ஸ் அப்படின்றது தெரியும், மற்ற 3 டாபிக்ஸ்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நான் பார்ப்பேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுக்குமே நான் இது வரைக்குமே என்ன பண்ணல அப்படின்னா பார்க்கல, வீடியோஸுன்றதே பார்க்கல. ஓகேவா? வெறும் டெஸ்ட்டு மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஸோ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பசில் அதாவது நான் ஃபுல் செக்ஷனல் மார்க்காக போடாமல், ஸோ ஒரு பசில் இருக்குது அப்படின்னா அந்த பசிலை ஒரே பசிலில் மட்டும் நான் எப்படி இப்போ ஒரு டெஸ்ட்டு போட்டேன் அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அதே மாதிரி வேணால் அப்ரோச் பண்ணி வேணால் வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் எப்படி வந்து அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு பசில் அப்படின்னா. ஸோ இல்லை அந்த மாதிரி வேணாம், சிங்கிள் பசிலாலாம் வேணாம், நீங்கள் செக்ஷனலாகவே போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் ஓகே, நான் செக்ஷனலாகவே கூட போடுறேன். ஸோ அது எப்படி வேணும் அப்படின்றது ஸோ உங்களுடைய விஷ் தான். உங்களுக்கு வந்து ஓகே சிங்கிள் பசிலாக போட்டால் கூட ஓகே அப்படின்னா அப்படியும் போடுறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பசில்ஸ்க்கு மெயினாக வீடியோஸ் பார்க்காததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த மாதிரி லாஜிக்கலாக வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு. லாஜிக்கலாக வந்து ஒன்று சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அதனால் மேபி நான் பசில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி, ரீசனிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்கலாம்.
ஃபஸ்ட்டு விஷயமே இன்ட்ரெஸ்ட். எனக்கு அந்த ரீசனிங்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு சால்வ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலயோ என்னவோ ரீசனிங் நான் நல்லா பண்ணுறேனான்றதும் எனக்கு தெரியல. ஸோ நான் பண்ணுறது இதுதான். ஸோ இதை தாண்டி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டால் எனக்கு வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல. இப்படி தான் நான் அப்ரோச் பண்ணுறேன் ஒரு மார்க் டெஸ்ட்லேயும். இது வரைக்கும் நான் ரீசனிங்க்கு மெயின்ஸ்க்குன்னு வீடியோ ஒரு 4-5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த 4-5-6 வீடியோவுலேயுமே நான் இந்த பேசிஸில் தான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணேன். ஓகேவா? ஸோ யா இதுக்கு மேலே இதில் வேறு என்ன எனக்கு சொல்லணும் அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஃபாலோ பண்ண ஒரு வீடியோவும் இப்போ வந்து அந்த சேனல் இல்லை. ஸோ டெலகிராமில் மட்டும் ஆனால் அவருடைய இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், சேனல் இருக்குது. மற்றபடி யூடியூப்ஸில் தனியாக வந்து வேறு சேனல்ஸ் அவருக்குன்னு செப்ரேட்டாக எதுவுமே இல்லை. இப்போ வேறு ஏதாச்சும் சேனல்ஸில் ஒர்க் பண்ணுறாரான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ யா இதுதான். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.